வணக்கம் நண்பர்களே. நேற்று நம்முடைய மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அட்வொகேட் கிரிராஜன் திமுக சேர்ந்தவர் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி அப்படிங்கிற ஒரு 9 முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக இடி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் மணி லாண்ட்ரிங் கேஸில் அப்படின்ட்டு ஒரு டைரக்ஷன் கேட்டு ஃபைல் பண்ணியிருந்த அந்த 9 ரிட் பெட்டிஷன்ஸையும் டிஸ்மிஸ் பண்ணி வழங்கின தீர்ப்பை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் வழக்கு அப்படின்னு கடந்து போகாமல் அதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சட்ட விஷயம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் அப்பியர் ஆன ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இடிக்காக அப்பியர் ஆனார் இல்லையா, திரு என் ரமேஷ் அவர்கள் முன்னாள் நீதிபதி, அதாவது ஒரு சபார்டினேட் ஜட்ஜாக இருந்தார். ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சிறிது காலம் கழித்து மாவட்ட நீதிபதியோட பணிக்கு அவர் அப்ளை பண்ணுறாரு. எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடுறாரு. இன்டர்வியூவில் அவர் ஏற்கனவே மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் அதிருப்தி அடைஞ்ச அப்போதைய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அவரை தேர்ந்தெடுக்க மறுத்துடுறாங்க. ஆனால் ஒரு விதத்தில் அது நல்லதாக போச்சுங்க. இன்றைக்கி தன்னுடைய பணியை அவர் சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இதில் அவர் நீதிமன்றத்தில் முன்னாடி வச்ச வாதங்களை ஃபஸ்ட் பெஞ்ச் ஏற்றுக்கிட்டு தான் தள்ளுபடி பண்ணுது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு இந்த இவர் இந்த மனுதாரர் இருக்கிறார் இல்லையா, ரிட் பெட்டிஷனர், அவர் இந்த டிவிஏசியில் அவர் கம்ப்ளைனண்ட்டும் கிடையாதுங்க. அப்புறம் அதில் சாட்சியாகவும் விசாரிக்கப்படவே இல்லை. இன்னொன்று, அது பல வருஷங்களாக அந்த டிவிஏசி முன்னாடி அந்த கேசஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ தான் ஜஸ்ட் இந்த 2026 எலெக்ஷன் ப்ரொசீடிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் தான் இந்த ரிட் பெட்டிஷன்ஸ்லாம் ஃபைல் பண்ணிகிட்ருக்காரு. அது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடு. அதுவுமே இல்லாமல் ஏற்கனவே ஒரு உச்சநீதிமன்றத்தோட ஒரு முன்னாடி தீர்ப்பை சுட்டி காட்டுறாரு. என்னென்னா, ஜஸ்ட் லைக் தட்டா டிராஸ்டிக்கலாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் இடிக்கு உத்தரவு போட முடியாது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டி, நாங்கள் யார் மேலே என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், ப்ரொசீடிங்ஸ் பண்ணி இனிஷியேட் பண்ணியிருக்கோமா, என்ன செஞ்சுட்ருக்கோங்கிறத ஓப்பன் கோர்ட்டில் சொல்ல முடியாது. ஆனால் ஏற்கனவே செய்தித்தாள்களில் டாக்டர் விஜயபாஸ்கருக்கு எதிராக இடி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற செய்திலாம் வந்திருக்கு அப்படின்னு இவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு குற்ற வழக்கில் நாம் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும் போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை அணுகிறோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு எந்த விதத்தில் அந்த கேஸ் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது இருக்கணும். ஒன்று, நாம் புகார் கொடுத்துருக்கணும் அந்த போலீஸ்கில், இல்லை சாட்சி பட்டியத்தில் சாட்சி விசாரிக்கப்பட்டிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் பொதுமக்கள்ங்கிற முறையில் நமக்கு ஏதாவது அந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுனால நமக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கணும். இதெல்லாம் தான் காரணமாக இருக்க முடியும் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக ஃபைல் பண்ணுறது.